பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அதோடய ஃப்யூச்சர் எஜுகேஷன் மேரேஜுக்காக இப்போ இருந்தே சேவன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் SYSYன்னு சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இருப்பீங்க. இந்த திட்டத்தில் பிளான்டாக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் சேஃபாக ஒரு 70 லட்ச ரூபா வரைக்கும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுபோக இந்த வருஷம் கவர்மெண்ட்டு அது புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பொருந்தும். வீடியோ கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் SYSYன்னு சொல்லக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன, அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ காலம் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன் எப்படி கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு அதிகபட்ச பெனிஃபிட் எப்படி பார்க்குறதுக்கான டிப்ஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் எப்படி 70 லட்சம் ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடைசியாக இப்போ ரூல்ஸ் கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பொருந்தும். ஸோ அந்த ரூல்ஸ் வேணுங்கிறது டீட்டெயிலாக பார்த்து அதுபடி நடந்துக்கிறது நல்லது. சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டங்கிறது ஒரு பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீண்ட காலம் சேமிக்கக்கூடியது. இது வந்து குழந்தையோட கல்விக்காகவும் மேரேஜுக்காகவும் பெரிய அமௌண்ட்டை உருவாக்கக்கூடியது. இது ஸ்மால் சேவிங் சிறு சேமிப்பு திட்டத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்திலேயே ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான திட்டம் இது. சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது பெண் குழந்தைக்கான ஒரு ஸ்பெஷலான சேமிப்பு திட்டம். குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக வருஷம் அல்லது மாதம் குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. பணம் வந்து நீண்ட காலத்தில் பெரிய அமௌண்ட்டாக வளரும். இது வந்து குழந்தையோட எதிர்கால செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் டெபாசிட் எல்லாத்தோடவே அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெபாசிட் வந்து 15 வருஷம் டெபாசிட் பண்ணால் போதும். மெச்சூரிட்டி வந்து 21 வயசு கழிச்சு. டேக்ஸ் பெனிஃபிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது, மெச்சூரிட்டிக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எவரி குவார்ட்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆனுவலி, அதாவது வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து அசலை சேர்ந்துக்கும். அந்த வட்டிக்கு சேர்ந்து அடுத்த வருஷம் வட்டி கிடைக்கும், வட்டி கிடைக்கும். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். 5ஆம் தேதியிலேருந்து மாத கடைசிக்குள்ளே எவ்வளோ குறைஞ்ச வச்சு தொகை இருக்கோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்காக என்ன வரலாங்கிறது பின்னாடி சொல்ல போகிறோம். இது ஸ்மால் சேவிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே அதிகபட்ச ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. சரி, பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வட்டி, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. 3வது, டேக்ஸ் எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது. பெண் குழந்தைகள் பேரில் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. லாங் டேர்ம் நீண்டகால தேவைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதில் தான் பெனிஃபிட்ஸு. சரி, யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமக்கள் இருக்கக்கூடியவங்க 10 வயசுக்கு குறைவான பெண் குழந்தைகள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பேரண்ட்ஸ் அம்மாவோ அப்பாவோ லீகல் கார்டியனோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான். ஒரு குழந்தை பேர்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று பேங்க் ஒன்று அப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. மொத்தமாக ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான். மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலிக்கு 2 அக்கௌண்ட் தான். ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் 2 பெண் குழந்தை பேர் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 3வது பெண் குழந்தை இருந்தாலும் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. சரி, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்காக போகணும். அதுக்கப்புறம் குழந்தையோட பேரில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ 2மே கொடுத்துட்டோம்னா குழந்தையோட பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கும். கார்டியனை வந்து அம்மாவோ அப்பாவோ போட்டு அவங்களோட KYC, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு. இப்போ பேன் கார்டு கம்பல்சரி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். மினிமம் 250 ரூபா போட்டு கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் வந்து வருஷத்துக்கு எல்லாமே வருஷத்துக்கு தான். வருஷம் 250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். சப்போஸ் ஒரு வருஷம் நமக்கு பணமே இல்லை அப்படின்னா கூட ஒரு 250 ரூபா போட்டுருந்தால் கூட அக்கௌண்ட் வந்து லைவாக இருக்கும். மேக்ஸிமம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டு பணம் இருந்தால் மேக்ஸிமம் அமௌண்ட் போகிறது நல்லது. லம்சமாக ஒரே தடவை வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே வருஷத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும். அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபுல் அமௌண்ட்டு மேக்ஸிமம் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம்னா அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் மெச்சூரிட்டி வந்து 21 வருஷம் கழிச்சு. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சிட்டாலும் அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி வந்து தொடர்ந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையில் நமக்கு 21 வயசு எடுக்கிற வரைக்கும் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்ம் காம்பவுண்டிங் வந்து பெரிய அமௌண்ட் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பணத்தை நடுவில் பார்சலாக எடுக்க முடியுமா அப்படின்னா, குழந்தை 18 வயசு ஆனதுக்கப்புறமோ அல்லது 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக எடுக்கலாம். எடுக்கும்போது எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். சரி, டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ட்ரிபிள் இ பெனிஃபிட் இருக்குது.
எக்ஸம்ட்டு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா போடும்போது போடுற அமௌண்ட்டில் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஏடிசியில் எக்ஸம்ஷன் க்ளைம் பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தாலும் நமக்கு பின்னால் 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சுலாம் பார்க்கும்போது லட்சக்கணக்கோட இன்ட்ரெஸ்ட் வரும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. மெச்சூரிட்டி அமௌண்ட் சொன்ன மாதிரி 70 லட்ச ரூபா எடுத்தால் கூட அதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே, எப்படி 70 லட்ச ரூபா வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்லி டிசைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷ கடைசியில் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கும். அதுவாக 5ஆம் தேதியிலேருந்து மாத கடைசிக்குள்ளே குறைஞ்சபட்ச அமௌண்ட்டில் எவ்வளோ அதுக்காக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏர்லியராக நம்ம டெபாசிட் பண்ணுறது அதிகபட்ச வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஒவ்வொரு அமௌண்ட்டாக பார்த்துடலாம். சில 1000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மாதம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டோட்டலாக அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 15 வருஷத்தில் 1,80,000 டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. 15 வருஷம் சேர்ந்து கடைசியில் 21 வயசில் வாங்கக்கூடிய தொகை வந்து 5,30,000. ஸோ மாதம் 1000 இன்வெஸ்ட் பண்ணால் 5,30,000 கிடைக்கும். சரி, இதே மாதம் 2,000 இன்வெஸ்ட் பண்ணால் பார்க்கலாம். 2,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா வருஷத்துக்கு 24,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 15 வருஷத்தில் 3,60,000 டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெச்சூரிட்டி வேலை வந்து 10,60,000 ரூபா. ஸோ 2,000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். மாதம் 5,000 ரூபா டெபாசிட் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 15 வருஷத்தில் 9 லட்ச ரூபா இருக்கும். மெச்சூரிட்டி வந்து 26,50,000 கிடைக்கும். ஸோ 5,000 இன்வெஸ்ட் பண்ணால் 26 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். சரி, மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வருஷத்துக்கு 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா இருக்கும். ரிட்டர்ன் வந்து நமக்கு 53 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். ஸோ மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 53 லட்சம் ரிட்டர்ன் கிடைக்கும். சரி, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை மாதம் 12,500 இதை அதிகபட்சம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா வருஷத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வந்துடும். இதுதான் சீலிங்கு. அந்த சீலிங் ரீச் ஆகிட்டோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 15 வருஷத்தில் 22,50,000 இருக்கும். நமக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய தொகை 70 லட்ச ரூபா மெச்சூரிட்டியில் கிடைக்கும். இதை 70 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தோம். சரி, டேபிள் காலம் ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு, இது இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறது. இது டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் 15 வருஷத்தில் அப்படிங்கிறது. இது அப்ராக்சிமேட் மெச்சூரிட்டி. நம்ம மந்த்லி தான் போடணும் அவசியம் இல்லை. வருஷம் 12,000 ஒரே தடவையில் கூட போட முடியும். ஸோ மாதம் 1,000 ரூபா போட்டோம்னா நமக்கு 5,30,000 கிடைக்குது. மாதம் 2,000 போட்டோம்னா நமக்கு 10,60,000 கிடைக்குது. மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 27,50,000 கிடைக்குது. மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 50% கிடைக்குது. மாதம் அல்லது வருஷம் 1 லட்சம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கூட அப்படி வச்சுட்டா ஒரே வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டால் நமக்கு வந்து ஃபைனலாக 70 லட்ச ரூபா கிடைக்கிது. இது 70 லட்ச ரூபா கான்செப்ட்டு. இதே கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாதம் 1000, அடுத்து 2,000, 3வது காலம் 5,000, 4வது 10,000, அடுத்து 12,500. ப்ளூவில் இருக்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, க்ரீனில் பச்சையில் இருக்கிறது நமக்கு வந்து வட்டி. ஸோ நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இவ்வளோ தான் இருக்குது. அதோட 2 மடங்கு மேலேயே நமக்கு வந்து வட்டியாகவே கிடைக்கிது. சரி, இதே ஃபைனல் பெரிய இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 22 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு 70 லட்ச ரூபா டோட்டலாக கிடைக்கிது, அசல் வட்டி 2 சேர்த்து. இதுதான் எஸ்எஸ்ஒயோட காம்பவுண்ட் க்ரோத்தோட பெனிஃபிட்டு. சரி, மேக்ஸிமம் பெனிஃபிட் 70 லட்சம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்பவுண்டிங் க்ரோத் வந்து 20 வருஷத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ராக்சிமேட் மெச்சூரிட்டி 70 லட்சம். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுனா கொஞ்சம் அதிகமாகலாம், குறைச்சா குறையலாம். போடுற அமௌண்ட் பொறுத்து எத்தனை தேதி போடுறோம், எந்த மாதம் போடுறோம் எல்லாம் வைத்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான். சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். டெபாசிட் ஏர்லி இன் ஃபைனான்ஸ் இயர். ஸோ சில பேர் வந்து ஆரம்பத்துலேயே பணம் இருக்கும். பணம் வந்து மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துலேயே கூட ஒரு 2 லட்சம் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அதை வந்து மாதம் தான் போடணும், மாதம் 5,000 தான் போடணும், மாதம் 10,000 போடணும் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேயே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே கிடைக்கும். சப்போஸ் அதே 1 லட்சத்தை வருஷ கடைசியில், அதாவது மார்ச் மாதம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த வருஷத்துக்கு வட்டி கிடைக்காது, அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஸோ 1 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்தில். ஆனால் முன்னாடியே பண்ணும்போது ஒரு வருஷத்தான இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஏப்ரல் மாதமோ மே மாதமோ அது 5ஆம் தேதிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் அதே அமௌண்ட்டுக்கு அதிக வட்டி கிடைக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டு. மேக்ஸிமம் காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதே மாதிரி சில என்னால் வருஷம் முடியாது, மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியனால டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 5ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் தேதிக்குள்ளே பணம் டெபாசிட் பண்ணால் தான் அந்த மாதத்துக்கான வட்டி கிடைக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதி 8ஆம் தேதி பண்ணால் கூட அந்த மாதிரி அடுத்த மாதத்துக்கு தான் அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி கிடைக்கும்.
4ஆந்தேதி 5ஆந்தேதி வாங்கிட்டோம்னா அந்த முழு மாதத்துக்கான வட்டி வந்து இப்போ போடுற அமௌண்ட்டுக்கு கிடைக்கும். சரி, அதே மாதிரி ஏர்லியில் ஸ்டார்ட் பண்ணணும். 10 வயசு வரைக்கும் டைம் இருக்குல்ல குழந்தைக்கு, அதனால் 8 வயசு ஆகட்டும் 9 வயசு ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் குழந்தைக்கு 1 வயசு ஆகிறக்குள்ளேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அதிக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக அதிகபட்ச அமௌண்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் பாசிபிள் 1 லட்சம் வரைக்கும் லிமிட் இருக்குது. முடிஞ்சால் 1 லட்சம் அல்லது 1 லட்சம் எவ்வளோ அதிகபட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டேர்மில் டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணும்போது மிகப்பெரிய அமௌண்ட்டு கடைசியில் கிடைக்கும். சரி, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் புதுசாக சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரூல்ஸ் எதுக்கான கவர்மெண்ட் வந்து சில புது கைட்லைன்ஸ் எதுக்கான சில வந்து இரெகுலர் அக்கௌண்ட் இருக்குது. அந்த இரெகுலர் அக்கௌண்ட்டை ரெகுலர் பண்ணுறதுக்காக அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லாம் வந்து ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் வந்து 2026 ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் வருது. இது வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு ரூல்ஸ் பொருந்தும். அவங்க வந்து அவங்களும் சில அப்டேட்லாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா கார்டியன்ஷிப். சில பேர் வந்து தாத்தா பாட்டியே கார்டனாக போட்டிருப்பாங்க. அவங்க தான் அமௌண்ட்டே போட்டிருப்பாங்க. அதனால் தாத்தா பாட்டி கார்டனாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ என்ன ரூல்ஸ் சொல்லுதுன்னா அப்பாவோ பேரண்ட்ஸ் மட்டும்தான் கார்டனாக இருக்க முடியும். சப்போஸ் தாத்தா பாட்டி வேலை கார்டனாக இருந்தால் கூட இப்போ இனிமேல் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா வேலையோ அப்பா வேலையோ கார்டியன்ஷிப்பை மாற்றிக்கலாம். ஒரே எக்ஸம்ஷன், ஒரு கோர்ட்டே வந்து அம்மா அப்பா இல்லை அது ஏதோ காரணத்துக்காக வேற ஒருத்தர் லீகல் கார்டியனை கோர்ட்டாக இருந்ததுனா மட்டும் அவங்க வேலை இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, 2வது ரூல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலிக்கு 2 அக்கௌண்ட் தான். சில பேர் 3 பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக 3 குழந்தை வேலையுமே SSY போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்க நல்லது. ஆனால் இல்லாட்டி 3வது அக்கௌண்ட்டுக்கு நம்ம எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. சரி, 3வது குழந்தைக்கு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா PPF மாதிரி அக்கௌண்ட் இருக்குது. என்னோடய சஜஷன் தான். PPF ஏறக்குறைய இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ 3வது வந்து PPF போடலாம். சரி, KYC மேண்டேட், அதாவது முதல்ல வந்து குழந்தை பேரில் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டுமே கேட்குறாங்க. அதே மாதிரி கார்டியன் பேரில் பேன் கார்டு ஆதார் கார்டு 2மே கேட்குறாங்க. பேன் கார்டு இப்போ கம்பல்சரி பண்ணிக்கிறாங்க. முதல்ல 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் பேன் கார்டு இல்லாமல் கூட ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஓப்பன் பண்ணாதவங்க கார்டியனோட பேன் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி KYC எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் நம்ம பணம் டெபாசிட் பண்ணுறதுலையோ அல்லது வித்ராயிலையோ எந்த ப்ராப்ளம் இருக்காது. இது ஆல்ரெடி போட்டவங்களுக்கும் பொருந்தும். செல்வமகள் திட்டத்தை பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேர்ள் சைல்டுக்கான ஒரு சேவிங் ஸ்கீமு. இது மினிமம் 250 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். மெச்சூரிட்டி வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 70 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதனால் ஏர்லியராக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். கன்க்ளூஷன் பார்த்தா செல்வமகள் திட்டம் வந்து ஒரு லாங் டேர்மில் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இது கேர்ள் சில்ட்ரனுக்காக அவங்களோட எஜுகேஷன், வேறு ஏதாவது மேரேஜ், அந்த மாதிரி ஃப்யூச்சர் நீடுக்காக அவங்க பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. லாங் டேர்ம் காம்பவுண்டிங், நீண்ட காலத்தில் வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி கிடைக்கிறதுனால பெரிய அமௌண்ட்டு கார்பஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கிற ஸ்கீமுங்கனால எல்லாருமே சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பெண் குழந்தை வச்சுருக்கணும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.